ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம கருவாட்டு குழம்புலாம் வச்சோம்னாக்கியா, நம்ம பண்ணா கருவாடு அல்லடைக்கா முறை கருவாடு, இந்த மாதிரி கருவாடுலாம் வச்சாக்கியா நம்ம கருவாட்டை ஊறப்படும்போது லேசாக வெது வெதுப்பான வெந்நில போட்டு ஊற வைக்கணுங்க. ஊற வச்சிங்கன்னா அந்த கருவாட்டில் இருக்க மேலே இருக்க அழுக்கெல்லாம் போயிடும். ரொம்ப நல்லாயிருக்கும், வாடையே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். முறை கருவாடுங்க, கருவாடு தேசிய விலையில் வாங்கினது. ரொம்ப நல்லாயிருக்கும் தேசிய விலையில் உள்ள மீன் வந்து. பார்த்தீங்களா, இதாங்க முறை கருவாடு. இதை நம்ம தலையை ஆஞ்சி க்ளீன் பண்ணி குழம்பு வைக்கணுங்க. இப்போ இதை வெந்நீர் சூடு பண்ணி நம்ம ஊற்றினோம்னா மேலே இருக்க அழுக்கு புறம் வந்துடுங்க, இந்த ஒயிட்டு புறம் வந்துடும். லைட் சூடில் ஊற்றணுங்க வெந்நீர் வந்து. ரொம்ப சூடாக ஊற்றினீங்கன்னா உருந்துடும் கருவாடு. நல்ல லைட் சூடில் ஊற்றிடலாம். இப்போ வெந்நீர் வெது வெதுப்பான வெந்நீங்க. அப்படியே ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சு கழுவி எடுத்துக்கணுங்க. அந்த மாதிரி தலையை ஆஞ்சி உள்ளுக்கு இருக்க குடலையும் எடுத்துட்டு வாலையும் எடுத்துடணுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கணும். அது இல்லைன்னா ஒரு சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேங்களா, எடுத்துட்டு நம்ம உள்ளுக்கு இருக்க குடலை அப்படி எடுத்துடணும். இப்போ முறை கருவாடு மீன் குழம்புக்கு வந்து கருவாட்டை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. வெது வெதுப்பான வண்ணி விட்டு கருவாட்டை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி முட்டையும் வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ கத்திரிக்காய், வாழைக்காய், தக்காளி மூணையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கணும், மசாலா அரைச்சிக்கணும். மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா ஜீரகம் ஒரு ஸ்பூனுங்க. மஞ்சள் தூள் அரை ஸ்பூன். காரத்துக்கு தந்தோடி வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா வரமல்லிங்க, வரமல்லி ஒரு 2 ஸ்பூன். அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, தேங்காய் ஒரு அரை பவுல் எடுத்துருக்காங்க. மையாக அரைச்சி எடுத்துக்கணும். தக்காளியும் அது கூட போட்டு நம்ம அரைச்சிடலாம். அப்படியே கிடந்துன்னா பொறுக்கி தூர போட்டுருவாங்க. பெரிய தக்காளினா ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா குழம்பும் திக்காக கிடைக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டையை வந்து காயெல்லாம் நல்லா வெந்து வந்தோடனே நம்ம ஆட் பண்ணணும். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் நம்ம இப்போ முட்டையை ஆட் பண்ணிடலாங்க. இப்போ காய் நல்லா வெந்துருச்சு, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. முட்டையில் நல்லா மசாலா இறங்கிருச்சு. இதுக்கில் இறக்கிட்டு நம்ம தாளிசம் பண்ணிடலாம். இப்போ நல்லா தாளிச்சாச்சு, ஊற்றிக்கிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.